வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 166 புள்ளிகள் அதிகரித்து 23,332 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 592 புள்ளிகள் அதிகரித்து 76,617 நிறைவடைஞ்சிருக்கு. ட்ரம்போடைய டாரிஃப் இந்திய பங்குச்சந்தையில எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் செபி. இன்னைக்கு முழுக்க பச்சை லைட் தான் எரிஞ்சிட்டு இருக்கு சார். நேற்று ஒரு கன்ஃபியூஷன் மூல இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் எல்லாம் பாக்குறப்ப ஒரு பாசிட்டிவ் சைனா தான் தெரியுது. ஆமா, மேபி நள்ளிரவுக்கு மேல நாளைக்கு மாறுமோ சார்? அதுதான் அதுக்கான ஒரு தயாரிப்பா கூட இருக்கலாம். இது நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு மோசமா வரல அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் இப்ப ஏத்திட்டோம்னு சொல்லலாம். அல்லது எதிர்பார்த்ததோட மோசமா இருந்துன்னு நாளைக்கு அடிக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த டெய்லி ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது சந்தை நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு ஃபேக்ட் டிஸ்டார்ட் பண்ணி காமிக்கும். இதை தாண்டி தள்ளி நின்று பார்க்க நம்ம கத்துக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்செக்ஸா இருக்கட்டும், நிப்டியா இருக்கட்டும், எல்லாமே அப்ப அது மாதிரி அதுல இருக்கக்கூடிய பல பங்குகள் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் அப்ப இண்டெக்ஸுக்கு வெளியேயும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோங்கிறது பிராடர் மார்க்கெட்லயும் அதிகமா இருக்கு. ஸோ ஈவன் இண்டிசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் அப்ப ஒன்னும் இறங்கின இண்டெக்ஸ்னா விக்ஸ் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அது ஒண்ணுதான் இறங்கி இருக்கு, வாலட்டிலிட்டி குறைஞ்சிருக்கிறதுனால. மற்றபடி எல்லாமே ஏறிதான் இருக்குது. ஸோ ஐ திங்க் த ட்ரெண்ட் இஸ் வெரி கிளியர் தட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஒரு பாசிட்டிவ் முந்தா நாள் என்ன இருந்ததோ அது ஒரு ரெக்கவர் ஆயிருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 2 நாட்களுக்கு முன்பு இருந்தது. பட் இதை நம்ம ஒரு உறுதியா எடுத்துக்க முடியாது. நான் நம்புறேன் ரொம்ப காஷன் ஷுட் பி எக்ஸசைஸ். டாரிஃப் மட்டும் இல்ல, ஏன்னா ஒரு சின்ன சொல்றேன், ஒரு ஆங்கில செய்தித்தாள்ல ஆன்லைன்ல நேத்து என்ன போட்டாங்க இன்னைக்கு என்ன போட்டாங்கன்னு சொல்றேன் கேளுங்க. 2 நாள் முன்னால சந்தை இறங்கிய பொழுது டாரிஃபை எதிர்பார்த்து அந்த பயத்துல சந்தை இறங்குகிறதுன்னு போட்டாங்க. இன்னைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா அஹெட் ஆஃப் ட்ரம்ப்ஸ் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் மார்க்கெட் கோஸ் அப்னு போடுறாங்க. இது என்னன்னே புரியல. இறங்கினாலும் டாரிஃப், ஏறினாலும் டாரிஃப்னா என்ன? இது எல்லாம் ஒரு செய்திகள் அன்றாட வேண்டி இருக்குது. ஐம் நாட் சேயிங் டாரிஃப் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்ல வரல, படும் அது இருக்கும். ஆனால் இது எல்லாமே சந்தையில ஓரளவு டிஸ்கவுண்ட் ஆகி தான் கடந்த சில மாதங்களாக தொடர் இறக்கத்துல சந்தை இருக்கிறத பார்க்கிறோம். ஆக்சுவலா அது நடக்கும் பொழுது ஒரு சின்ன டிப் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் சந்தை சமண நிலையை அடையும். அதுதான் நடக்கிறது. அதனால இது ஏற்கனவே தெரிஞ்ச மேட்டர் தான். பெரிய மாறுதல்கள் அடுத்த வாரத்துல இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு பாக்குறப்ப நிப்டி ரியாலிட்டி கிட்டத்தட்ட 3.61% அதிகமா இருக்கு. ஸ்பெசிபிக் ரீசன் இருக்குங்களா சார்? ரியாலிட்டி துறையில அதிக அளவுல முதலீடுகள் வர துவங்கி இருக்கிறதாவும் இடையில தகவல் வந்தது. அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் ஆனால் அதாவது ரீட்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், ஏஎஃப்னு சொல்லுவோம், அதுல எல்லாம் அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். கடந்த சில வாரங்களாக பெரிய அளவுல இறங்கிய குறியீடுன்னு பார்த்தா அதுவுமே இந்த குறியீடு தான், ரியாலிட்டி குறியீடு தான் அதிக அளவுல இறக்கத்தையும் சந்தித்தது. ஸோ இப்ப ரெக்கவர் ஆகும் பொழுது நேச்சுரலி அது ரெக்கவர் ஆகுது. குறிப்பாக அந்த ரியாலிட்டி நிப்டி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா, நிப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 பங்குகள் இருக்கு. 10 பங்குகளுமே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. லோரா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, பிரஸ்டீஜ், ஒபராய் ரியாலிட்டி, ரேமண்ட், டிஎல்எஃப், பீனிக்ஸ், ஷோபா, பிரிகேட், அனந்த்ராஜ் எல்லாமே இன்னைக்கு 2% வரை அதிகரித்திருக்கிறது. மெயினா அந்த ஏற்கனவே ரொம்ப டீப்பா கரெக்ஷன் ஆனதுனால ஒரு ரெக்கவரி இன்னைக்கு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். பல பங்குகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி தான். இப்ப லோடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1650 ரூபாய் கிட்ட இருந்தது. 52 வார உச்சம்ங்கிறது 1649 ரூபாய் அல்லது 650 ரூபாய். ஸோ அதுல இருந்து இன்னைக்கு 1100-200 ரூபாய் தொட்டிருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு ஏறினதுக்கு அப்புறம் கூட 450 ரூபாய் கிட்ட 400 ரூபாய்க்கு மேல இறக்கத்துல தான் அது இருக்குது. 52 வார உச்சத்துல இருந்து அந்த மாதிரி பல பங்குகள் என்னால சொல்ல முடியும். அதுல இருக்கக்கூடிய காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும், 3400 ரூபாய்ங்கிறது 52 வார உச்சம். இன்னைக்கு சந்தை அதிகரித்த பிறகு 5% அதிகரிச்ச பிறகு கூட இந்த 3400க்கு நிகராக இப்ப 2147 தான் முடிவடைஞ்சிருக்கு. அதிக இறக்கத்துல ஒரு சின்ன ரெக்கவரி இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்படிதான் இந்த செக்டாருக்கு எதிர்காலம் எப்படிங்க சார் இருக்கும்? இந்தியா மாதிரி இப்ப அமெரிக்கால அல்லது கனடால எல்லாம் இதுக்கு பெரிய எதிர்காலம் இல்லை. ரியாலிட்டி செக்டருக்கு ஓரளவு எல்லாருமே தன்னறிவு பெற்ற ஒரு நாடா இருக்குது. அதுக்கு மேல வாங்குறவங்க வாடகை வீட்டுல மிஸ் மேட்ச் அட்ஜஸ்ட் பண்ண ஆகுது அந்த ஃப்ளோ. பிறகு இந்தியா மாதிரி நாடுகளை இதற்கான தேவை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும். தொழில்துறையினருக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு, கடைகளுக்கு, ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸுக்கு, அதே மாதிரி வீடுகளுக்கு அப்படிங்கிறது தேவை இருந்துகிட்டு இருக்கும். அதனால எதிர்கால வளர்ச்சி அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு அதிகமா இருக்கத்தான் செய்யும். பட் எந்த விதத்துல வளரும்ங்கிறது மாறுபடும் நான் நினைக்கிறேன். உதாரணமாக இப்போ கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகள்ல துவங்கி மெல்ல மெல்ல இப்ப ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல எப்படி ஒரே அலுவலகத்துல 10 ஆபீஸ் இருக்கும் ஒரே இடத்துல ஒரு கட்டடத்துக்குள்ள. என் டேபிள்ல இருந்து பக்கத்து டேபிள்ல ரகசியம் கசியாத அவரோட டேபிள நான் பார்க்க மாட்டேன், இப்படிலாம் ஒரு கேள்வி இருந்திருக்கும். பட் இன்னைக்கு நீங்க சென்னையில நீங்க நுங்கம்பாக்கம் ரோடோ மவுண்ட் ரோட்லயோ பல இடங்களுக்கு போனீங்கன்னா வர்க்கஃபெல்லால இருந்து கோவர்க்கிங் ஸ்பேஸ்ங்கிறது பெரிய லெவல்ல வந்துருச்சு. ஒரே அலுவலகத்துக்குள்ள அடுத்தடுத்த டேபிள்ல வேற வேற ஆபீஸ் வச்சு நடத்துறாங்க. ஒரே இதுல ஒரு 4 கேபின் வச்சு 4 கேபினுமே வேற வேற ஆபீஸா இருக்கிறத பாக்குறோம். எல்லாரும் காமனா ஒரு கேன்டீனை யூஸ் பண்ணிக்கிறாங்க.
ஒரு பிரிண்டிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. இது மாதிரியான கோ லிவிங் ஃபெசிலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. இப்போ சிங்கப்பூர் மாதிரி மற்ற நாடுகள்ல அதிகமா இருக்குது. இங்கும் வந்து அது வந்து கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. இதுவே ஆர்கனைஸ்டா அந்த கோ லிவிங், ஒரே வீட்டுல 4 பெட்ரூம் இருக்கு, 3 பெட்ரூம் இருக்குதுன்னா ஆளுக்கு ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டு காமனா கிச்சனை யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜ்ல 2 மேல் பகுதி உனக்கு, கீழ் பகுதி எனக்கு, ரெஃப்ரிஜரேட்டர்ல அந்த மாதிரி இப்ப இருக்கிற நான் நிறைய பேர் வீட்டுல நான் வெளிநாடுகள்ல பாத்திருக்கேன். அந்த இளைஞர்கள், திருமணமாகாதவர்கள் ஒன்றா ஒரு இடத்துல அந்த மாதிரி கோ லிவிங் அப்படிங்கிறது இங்க பாப்புலர் ஆகும். அதே மாதிரி கோ ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு, உங்களால வாங்க முடியல, ஆனால் அது 4 பேர் வாங்கி, அது ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. அது பெரிய அளவுல இன்னும் ரெகுலேஷன் ஸ்ட்ராங்கா வரல. இந்த மாதிரியான வேறு வேறு விதமான புதுமைகள் அதுல வரும் நான் நினைக்கிறேன். அது செய்யப்படும். அதுல சில சிக்கல்கள் வரலாம் அல்லது ஃப்ராட் கூட நடக்கலாம். பட் பின்னால் அது தன்னைத்தானே சரிது வந்து ரெகுலேஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகி வரும்பொழுது அது நல்லா இருக்கும் இந்த துறை. சார், இன்னைக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கிட்டத்தட்ட நல்லாவே இறங்கி இருந்தது. ஆனா பாக்குறப்ப இந்த செக்டர் பாக்குறப்ப ஏறி இருந்தது. கன்ஃபியூஸா இருக்கு சார். இறங்கினா இறங்கி இருக்கணும்ல சார் அந்த செக்டருமே. கரெக்ட். நிப்டி பிஎஸ்யூ பேங்க் குறியீடு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து 12% இன்னைக்கு இறங்கி இருக்கு. சென்ட்ரல் பேங்க் 11% இறங்கி இருக்கு. யூகோ பேங்க் 4% இறங்கி இருக்கு. இது தவிர இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, மகாராஷ்டிரா பேங்க் இதெல்லாம் இறக்கத்துல இருக்கு. இருந்தும் குறியீடு ஏறி இருக்கு அப்படின்னா அப்ப எந்த பங்கு ஏறி இருக்குன்னு பார்த்தோம்னா யூனியன் பேங்க் 2% தான் ஏறி இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 1% தான் ஏறி இருக்கு. கனரா பேங்க் 1% தான் ஏறி இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1%. பட் இதெல்லாம் 12%, 10%. அப்ப இது இங்கதான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் குறியீடுங்கிறது ஒரு சாம்பிள். பட் ஆனால் அதுல கூட வந்து சில ஃபிளாஸ் இருக்கலாம், அல்லது கால்குலேஷன் மெத்தடாலஜி வந்து நம்ம நினைக்கிறபடி இருக்காது. ஃபிளான்னு கூட சொல்ல முடியாது. அது வேற ஒரு லாஜிக்ல வச்சிருப்பாங்க. உதாரணமாக இன்னைக்கு இந்த பேங்க் நிப்டி அல்லது பிஎஸ்யூ பேங்க் நிப்டி வந்து அதிகமா முடிவடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் அங்க அதிகம். குறிப்பா ஸ்டேட் பேங்க்கு வெயிட்டேஜ் அதிகம். அது 0.63% தான் அதிகரிச்சிருந்தால் கூட அதனுடைய வெயிட்டேஜ் அந்த குறியீட்டுல அதிகமா இருக்கிறதன் காரணமாக அந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அந்த குறியீடு அதிகரிச்சுதான் இருக்கு. இப்ப அதுல 12 பங்குகள் இருக்கு. அந்த குறியீட்டுல நிப்டி பிஎஸ்யூ பேங்க் குறியீட்டுல 12 பங்குகள். இதுல 6 பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்திருக்கு, 6 பங்குகள் ஏற்றத்தை சந்தித்திருக்கு. வீழ்ச்சி சதவீத கணக்குல பார்த்தோம்னா அதிகம், ஏற்றம் சதவீத கணக்குல குறைவு. பட் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால அந்த பங்குகள் விலை கொஞ்சமா அதிகரிச்சிருந்தால் கூட அந்த குறியீடு ஒட்டுமொத்தமாக பாசிட்டிவா இருக்கிறத பார்க்க முடிகிறது. சோ நம்ம அந்த செக்டாரே உடனே ரொம்ப பிரமாதமா இருக்குங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு இது இன்னைக்கு இந்த அனாலிசிஸ் ஒரு நல்ல உதாரணம் நான் பார்க்கிறேன். சார், பங்குகளை பத்தி பேசுறோம். ஐபிஓ ஏதோ புதுசா வந்திருக்குங்களா சார்? 2 பங்கு ஐபிஓ இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 2 எஸ்எம்இ ஐபிஓ. அது போக ஒரு நியூ லிஸ்டிங் இன்னைக்கு நடந்தது. 3 பத்தியும் பார்க்கலாம். ஒன்று இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஐபிஓ. இது எஸ்எம்இ ஐபிஓ. இது வந்து 28 மார்ச் துவங்கி நாளை முடிவடைகிறது. பங்கு விலை பட்டியல் 75 ரூபாயிலிருந்து 79 ரூபாய். குறைந்தபட்சம் 1600 பங்குகள் விண்ணப்பிக்கணும். இது இவர்களுக்கு தேவையான முழு பணமும் இவர்கள் பெற்றுவிட்டார்கள். உங்களுக்கு தேவை 25 கோடி தான். 25 கோடிக்கு மேலேயே உங்களுக்கு ஐபிஓல வந்துருச்சு. இது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது, அதாவது அந்த ப்ரொமோட்டர்ஸுக்கு இது நல்ல விஷயம். ரெண்டாவது ஸ்பெனரு கமர்ஷியல் லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ. இதுவும் எஸ்எம்இ ஐபிஓ. இவர்களுக்கு தேவையான தொகை 10 கோடி ரூபாய் தான். விலை 51 ரூபாய் விலை வச்சிருக்காங்க. 2000 லாட் சைஸ். 31% சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. பட் நாளை தான் முடிவடைகிறது. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறத. இன்னொரு விஷயம், பங்குச்சந்தை ஒரு வாரம் 10 நாள் ஏறினதனுடைய தாக்கத்தை பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரிப்ஷன் ஓரளவு வந்துருது. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு பங்கு ஸ்ரீ அஹிம்சா நேச்சுரல் அப்படிங்கிறது. இது வந்து 119 ரூபாய்க்கு வந்து பங்கு வெளியிட்டார்கள். இன்னைக்கு வந்து எடுத்த உடனேயே ஒரு 17% பிரீமியத்துல வந்து 140 ரூபாய் கிட்ட இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆனிச்சு. முடிவடையும் பொழுது 147 ரூபாய் அப்படிங்கிற அளவுல வந்து இன்னைக்கு அது முடிவடைஞ்சிருக்கிறது நம்ம பார்த்தோம். இது கொஞ்சம் ரொம்ப நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு ஒரு பங்குச்சந்தை பட்டியலிடப்பட்ட ஒரு பங்கு வந்து கொஞ்சம் பிரீமியத்துல வந்து பட்டியலிடப்பட்டு அதே விலையில முடிவடைஞ்சிருக்கிறதையும் பார்க்கிறோம் நம்ம இன்னைக்கு. இது வந்து தொடருமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கிறோம். கமாடிட்டி மார்க்கெட் சார். கமாடிட்டிஸ் மார்க்கெட் பெரும்பாலும் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருந்தது. குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வெள்ளியினுடைய விலை தொடர்ந்து இருக்கு. தங்கத்துடைய விலையும் 91,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. முன்பேர வணிகத்தில் ஜூன் மாத ஒப்பந்தம். சில்வர் வந்து மே மாத ஒப்பந்தம். பட் குரூட் மட்டும் உள்ளூர் சந்தையில் 6100க்கு கீழே வந்திருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குதா பார்க்க முடிகிறது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் குரூட் இறங்கி இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். $71 மேல இருந்தது, இப்ப 71 கீழே வந்துருச்சு. பட் தங்கமும் வெள்ளியும் இன்னும் கூட பாசிட்டிவா தான் இருக்கு. வெள்ளி கிட்டத்தட்ட $34 அருகாமையில் இருக்கு. தங்கம் வந்து $3100 மேலதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால அதுல வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ட்ரெண்ட்ங்கிறது தொடர்றதை தான் நான் என்னால பார்க்க முடிகிறது. ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார் நம்ம முதலீட்டாளர்களுக்கு? கரன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டேபிளா இருக்குங்கிறத பாக்குறேன். ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகராக பார்க்கும் பொழுது நேற்று விடுமுறையா இருந்தது. அதற்கு பிறகு வந்து பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்குங்கிறத நான் பாக்குறேன். சிறப்புங்க சார்.
சார் நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப எளிமையா வந்து சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.